நாம் இன்னைக்கு வெஜிடபிள் சால்னா தான் பண்ண போகிறோம். சால்னா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம். இது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு துண்டு தேங்காயும் கட் பண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பட்டை, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, கட் பண்ணி வச்ச பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு 2 விசில் வேக வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு 2 விசிலில் ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த வெஜிடபிள் சால்னாவை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.